மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம், மத்தேயு 24, 12, 13. அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்தம் நான் வாசிக்கிறேன். அக்கிரமம் மிகுதி ஆவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே. அப்ப முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும்னா எப்படியாவது ஆண்டோடைய சமூகத்தில் நான் நிற்கணும் என்று வைராக்கியம், விடாமுயற்சி. நம்ம ஒரு காரியம் செஞ்சிருப்போம், தோத்திருப்போம். ஒரு ஆத்துமாட்ட பேசியிருப்போம், 100 ஆத்துமாட்ட பேசியிருப்போம், தோத்திருப்போம். ஆண்டவருடைய நீதியில நிற்க நினைச்சிருப்போம், தோத்திருப்போம். ஆனா கடைசி வர என் தேவனுக்காக நான் வாழுவேன், என் தேவனுக்காக சுவிசேஷம் பண்ணுவேன், என் தேவனுக்காக விசுவாசிப்பேன் என்று தேவன் மேல பாரத்தை போட்டு விடாமுயற்சி கடைசி வரை செய்கிறவனையும் கர்த்தர் நீதிமானாய் ஆக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவன் ரட்சிக்கப்படுகிறார், நீதிமானாக்கப்படுகிறார். முடிவு பரியந்தம் ஒரு 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 ஆசீர்வாதம் இல்லைங்க, ஒரு தொழில் இல்லைங்க, ஒரு நன்மை இல்லைங்க, ஒரு பணவரவு இல்லைங்க, ஒரு கடன் பிரச்சனை. ஐயோ ஆண்டவர் என்ன செய்வாரு? தியானம் என்ன தராத வைப்பார். இவன் என்ன செய்யான்னு பார்ப்போம், இவன் என்ன செய்யான்னு பார்ப்பேன்னு தியானம் என்ன தராத வைப்பாரு. நம்முடைய வைராக்கியத்தை முடிவு பரியந்தம் இவன் நிலைச்சு நிற்கான்னு பார்க்கக்காக அந்த முடிவு பரியந்தம் நிலைச்சு நின்று கடைசி வரை கர்த்தருடைய வைராக்கியத்தில் நிற்கிறவனையும் கர்த்தர் நீதிமான். நிறைய வசனங்கள் இருக்கு. முடிவு பரியந்தம் பெரிய உபத்திரவத்தில், பெரிய பாடுகளில், பெரிய கஷ்டங்களில், ஊழியத்தில் தோத்து போய் ஊழியங்களை செய்ய முடியாமல் இருந்து ஆனாலும் விடாமுயற்சியில் அந்த கடைசி வரை நிலைச்சு நிற்கிறவனை கர்த்தர் நீதிமானாக மாற்றினதா நிறைய வசனங்கள் இருக்கு. ஆமே. அப்போ முடிவு பரியந்தமோ ஆண்டோடைய நீதியில, ஆண்டோடைய உபதேசத்துல, ஆண்டோடைய வசனத்துல நிலைச்சு நிற்கிறவன் நீதிமானாக்கப்படுகிறான்.